மாத்திரமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் தீமையின் மூலமாக விசுவாசிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இதன் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். தீமையின் மூலமாய் கர்த்தர் விசுவாசிகளுக்கு, சபைக்கு வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீமையின் மூலமாக, வியாதியின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, தரித்திரத்தின் மூலமாக படுத்த படுக்கையாய் ஆக்கி இப்படி நமக்கு என்ன செய்கிறாரு, அவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சில கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது முற்றிலும் சத்தியவேதத்துக்கு புறமானது. ஏனென்று சொன்னால், தேவன் தீமையின் மூலமாக, தேவன் வியாதியின் மூலமாக பாடம் கற்றுக் கொடுப்பது கிடையவே கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். கவனியுங்கள், தேவன் வார்த்தையின் மூலமாய்த்தான் நமக்கு என்ன செய்து கொள்கிறார், பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம், சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாரும் இனிய பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்தா இல்ல கல்லை வைத்தா? கவனிங்க, நல்லா சொல்லிக்கிட்டே வர்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியலையா, நீங்க என்ன செய்யணும், பைபிளுக்கு தான் வரணும். எங்கேயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, குறி ஜோசியை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கல்லை வச்சு என்ன செய்யறது கிடையாது, உங்களை நடத்துறது கிடையாது. கண்ணை வச்சு என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். கண் என்பது சரீரத்திலே மென்மையான ஒரு பகுதி, சாஃப்டான ஒரு பார்ட்ஸ். கண் என்பது அவ்வளவு மென்மையான ஒரு பகுதி. கர்த்தர் மென்மையானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு கடுசான ஆள் கிடையாது. கர்த்தர் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. கர்த்தரை போல மென்மையானவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய கண்ணை வைத்து என்னை நடத்துகிறார், எனக்கு போதிக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். நான் உனக்கு போதித்து என்ன செய்து சொல்லுங்க, போதித்து. போதித்து என்றால் எவ்வாறு போதித்து? வார்த்தையின் மூலமாய் போதித்தா அல்லது தீமையின் மூலமாய் போதித்தா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைக்கு வார்த்தையின் மூலமா போதிக்கிறீங்களா இல்ல தீமையின் மூலமா போதிக்கிறீங்களா? அந்த ரூமுக்குள்ள பிள்ளைய அடைச்சி வச்சு 2 பூனை, 2 தேளு, 2 அது என்னது கொட்டுமே தேளு, பூரா நட்டுவாக்காளின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதெல்லாம் பிடிச்சி விட்டு அப்படி பாடம் கற்றுக் கொடுக்குறீங்களா? கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணுப்பா, இது சரி கிடையாதுப்பா சொல்லி கொடுப்பீங்களா? ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க. வார்த்தை என்னது? வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறீர்கள். தேவனும் இவ்வாறு தான் செய்கிறார். நான் உனக்கு போதித்து என்ன செய்து போதித்து. வாசிங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எதை கவனி? என் வார்த்தைய கவனி, என் வசனங்களுக்கு உன் செவிய சாய். கவனியுங்கள், கர்த்தர் ஏன் வார்த்தையை கவனிக்க சொல்கிறார் என்றால், வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் நமக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். தீமையின் மூலமாய் அல்ல, தீமையை கொடுத்து அல்ல, வியாதியை கொடுத்து அல்ல, பூரானை கொடுத்து அல்ல, பாம்பை கொடுத்து அல்ல, கல்லை கொடுத்து அல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? தரித்திரத்தை கொடுத்து அல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறார், வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் என் மகனே, என் வார்த்தைகளை கவனி என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார்.
ஆமென். எனவே யாராவது வந்து உங்கள்கிட்ட கர்த்தர் இந்த வியாதி மூலமாக எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா அந்த இடத்துல நிற்காதீங்க. ஏன்னா உங்கள் மூளை என்ன செஞ்சு போயிடும், உங்கள் மனதும் கெட்டு போயிடும். பலவிதமான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் தான் வியாதி மூலமாக எனக்கு இப்படி பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் இந்த வியாதியை எனக்கு கொடுத்தாரு, எங்கள் பாஸ்டரே சொல்லிட்டாரு, எங்கள் பாஸ்டர்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். எங்கள் பாஸ்டர்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட என்னதான் அடிச்சு விடுறதா? கர்த்தர் தான் வியாதி கொடுத்தாரு, கர்த்தர் அந்த வியாதி மூலமாக உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, நீ ஏதோ தப்பு செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லி கொடுக்குறது. இயேசு நாமத்தில் வியாதி அடித்து துரத்துறதை விட்டு போட்டு கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் தீமையினாலே நம்ம என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். தீமையின் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டார். தீமையின் மூலமாய் போதிக்க மாட்டார். வார்த்தையின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, இதெல்லாம் ஆழமாக கவனிங்க, விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையை அள்ளத்தட்டும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி பின்னால் எறியும் பொழுது, சில தீமைகள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே சில தீமைகள் வரலாம். இதற்கு தேவன் காரணர் கிடையாது. மக்கள் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள், பல வருஷங்களா சபைக்கு போன மக்கள், சபைக்கு போய்கிட்டு இருக்கிற மக்கள், வியாதி வந்த உடனேயே அவங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரோ தெரியல பிரதர். எதுக்கும் நம்ம ஐயா கிட்ட போய் கேட்டு வருவோம். எந்த ஐயாட்ட? புரியுதா உங்களுக்கு? எந்த ஐயாட்ட? ஐயாவுக்கே அங்கே ஒன்று விளங்காம உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வியாதி வந்திருக்குது, கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாருன்னு தெரிலங்க. வாங்க, எதுக்கும் நேராக பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு கேட்டு வருவோம். ஏன்னா அப்படி பல வருஷங்களாய் போதித்து மக்களுடைய மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஒரு வியாதி வந்த உடனேயே அது கர்த்தர் தான் கொடுத்துருக்கணும், கர்த்தர் தான் அது மூலமாக நமக்கு ஏதோ பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி இவங்க மைண்டில் செட் ஆகிட்டாங்க. ஆகவே ஒன்றும் செய்ய முடியல சில ஆட்களால். வியாதியும் போக மாட்டேங்குது, ஜெபம் பண்ணால் கூட சுகமே என்ன செய்ய மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. அருமையானவர்களை கவனியுங்கள். விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, தேவனுடைய வார்த்தையை அள்ள தட்டும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சில வேளைகளிலே சில தீமைகள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே வரலாம், வரதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது, தேவன் காரணர் கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்கள்தான் வார்த்தையை கவனிக்காமல் என்ன செய்தார்கள், நடந்தார்கள். அதனால நடந்திருக்குது இப்படி. இவர்கள் தேவனுடைய வார்த்தை கவனித்து நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த தீமைக்கு தப்பித்திருப்பார்கள், அந்த வியாதிக்கு தப்பித்திருப்பார்கள், அந்த இழப்புகளுக்கு தப்பித்திருப்பார்கள். அதை யாரும் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. வியாதி வந்த உடனேயே கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாரு தெரில, வாங்க எல்லாரும் சேர்ந்து 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்கிறதுனே தெரில மக்களுக்கு. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், ஒரு மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, தம்பி விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, தூரமாக விளையாடு, போய் தொட்டுறாத, தொட்டா விரல் என்ன செஞ்சிடும், சுட்டுரும், வேதனை உண்டாகும், வலி உண்டாகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறார். சொல்லிவிட்டு பார்த்து கவனமாக சொல்லி அடுத்த ரூமுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயா என்ன செய்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். நம்ம யாராவது டெஸ்ட் பண்ணுறதுல பெரிய கில்லாடிகளே யார்? செய்யாதுன்னு சொன்னால் செய்கிற ஆளுகள் நம்ம. புரியுதா புரியல உங்களுக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வேகமாக தொட்டு பார்க்குறேன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் சொல்லி ஆடு துடி துடிக்க கத்துறான், விரல் வந்து போச்சு. அம்மா ஓடி வர்றா, அப்பா ஓடி வர்றாரு, வேகமாக வந்து உடனே பார்த்து இதெல்லாம் பார்த்து உட்கார வச்சு, ஏண்டா அம்மா சொன்னதை கேட்கல,
ஏண்டா அப்பா சொன்னதை கேட்கலன்னு சொல்லி உடனே மருந்தை போடுறா, எல்லாம் செய்கிறா, எல்லாம் பண்ணுறா. உள்ளம் துடிக்குது, பெத்த உள்ளம் துடிக்குது, அதனால் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்கிறா. இது ஒரு பகுதி. இப்போ நான் கேட்குறேன், இந்த பையனுடைய விரல் வெந்து போச்சே, இந்த பையனுடைய விரல் வெந்து போனதுக்கு அம்மா காரணமா, அம்மா பொறுப்பா, இல்லை இந்த பிள்ளை பொறுப்பா? பதிலே காணோம். என்ன சொல்றதுன்னு தெரியல பாஸ்டர், அதான் உட்காந்துருக்கு, நீங்களே சொல்லிருங்க. விரல் வெந்து போனதுக்கு காரணம் இந்த அப்பா அம்மா பொறுப்பா, இல்லை இந்த பையன் பொறுப்பா? ஏற்கனவே வார்த்தை வந்து விட்டது, தொடாதே, தொட்டா சுற்றும், தொட்டா வெந்துரும். இதைத்தான் கர்த்தர் ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு. புசிக்க வேண்டாம் என்கிற பழத்தை என்ன செய்யாத, புசிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டான், போச்சு. தேவனுடைய வார்த்தை அள்ள தட்டுனா, தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது, தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அம்மாவின் வார்த்தையை, அப்பாவின் வார்த்தையை கவனித்திருப்பான் என்று சொன்னால் இந்த பிள்ளை, இந்த இழப்பு, இந்த நஷ்டம், இந்த வேதனை வந்திருக்காது. கவனியுங்கள். இதை போலத்தான் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சில தீமைகள் என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது, இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், கவனித்து நடக்கிறேன். வசனத்துக்கு விளக்கம் தேவையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன், நான் வேதனைப்படுவதற்கு முன், நான் நஷ்டப்படுவதற்கு முன், என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருவதற்கு முன் நான் என்ன பண்ணேன்? வழி தப்பி நடந்தேன். அப்ப இவ்வளவு உபத்திரவத்துக்கும், இவ்வளவு நஷ்டத்துக்கும், இவ்வளவு இழப்புக்கும், இவ்வளவு வேதனைக்கும் காரணம் என்ன? கர்த்தரா? இவன் வழி தப்பி நடந்ததா? பதில் சொல்லுங்க. தேவன் பொறுப்பா, இல்லை இவன் பொறுப்பா? இவன் தான் பொறுப்பு, இவன் தான் வழி தப்பி நடந்தான். இருக்கிறீங்களா? மறுபடியும் அவன் சொல்லுகிறான், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை கவனித்து நடக்கிறேன். இப்ப வார்த்தையை கவனித்து நடக்கும் பொழுது நஷ்டங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம், இழப்புகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை டைரக்ஷன் பண்ணுது. இப்படி போ, இப்படி போகாத, இதை செய், இதை செய்யாத, இந்த ஆளு கூட ஃபெலோஷிப் வைக்காத, இந்த ஆளு கூட நட்பு வைக்காத, இந்த ஆளு கூட பார்ட்னர்ஷிப் வைக்காத, இங்க போய் பணத்தை முதலீடு செய்யாத என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை டைரக்ஷன் பண்ணுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனாலதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இந்த சபையில் இதை குறித்து தான் அதிகமாய் பிரசங்கிக்கிறோம். கவனியுங்கள். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தோ, ஒரு பணத்தை குறித்தோ, ஒரு பொருளை குறித்தோ, அதை குறித்துலாம் கிடையாது. வார்த்தை குறித்து, அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்து தான் இந்த சபையில் அதிகமாய் பிரசங்கிக்கிறோம். பொருளை குறித்தோ, பொருள் ஆசை குறித்தோ இங்க பிரசங்கிக்கிறது கிடையவே கிடையாது. மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை கவனித்து செய்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே சில நஷ்டங்கள் வந்ததே, சில இழப்புகள் வந்ததே, சில வேதனைகள் வந்ததே. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை பின்னாக தூக்கி எறிந்து விட்டு. அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, அடுத்த வாரம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை பின்னாக தூக்கி எறிந்துட்டு அவங்க சொன்னது இவங்க சொன்னதை நம்பி போனது, அதனால இழப்புகள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது சில நஷ்டங்கள், சில இழப்புகள் வரலாம். இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடப்போம் என்றால் நமக்கு இழப்புகள் வராது,
நமக்கு நஷ்டங்கள் வராது, நமக்கு வேதனைகள் வராது, நாம் நன்றாயிருப்போம், நாம் சுகமாயிருப்போம், நாம் வாழ்ந்திருப்போம். ஆமென்.